ஹலோ யுவர்ஸ், இப்போ கிளம்பிட்டோம் விசிட் பண்ணுறதுக்கு. என்ன பிளேஸ் போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் பிளேஸு சார் தான் இனிமேல் எல்லா பிளேஸ்லையும் போய் இன்ட்ரோ கொடுத்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பேசுகிறான்னு தெரியல, பேசுவார் பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. சார் பேர் தான் திருமுருகன். இன்ன வரையும் பேர் சொல்லியிருக்க மாட்டேன். காலேஜ் ஃப்ரெண்ட். நான் அது ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு பெருசாக பில்டப் கொடுத்துட்றேன். ஒர்க்கிங் ஃப்ரம் அப்ராடுன்னு சொல்கிறாரு. ஓகே பஸ், நாங்கள் என்ன பிளேஸ் போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறோம். பாய். ஹலோ வியூவர்ஸ், எங்கள் ரூம் பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோஸில். ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் கிளம்புன நேரம் என்னமோ சரியில்லை, இல்லை இப்போ பேசுகிறேன்னு சொன்னானோ என்னமோ தெரியல. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இனிமேல் செம்ம பிளேஸ் -3 டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிறப்ப. ஸோ இப்போ பிளேஸ் எங்கேயா போகணுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்கள் நடந்து தான் போகலான்னு பார்த்தோம் ஹில்ஸுக்குங்க. பட் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்கேயாவது போகலாமா இல்லை திரும்ப ரூம் போகலாமான்னு தெரியல. பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே வியூவர்ஸ், போயிட்டு அங்கே என்னென்னு நடக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடிம்பான்ற டெம்பிளுக்கு போகிறோம். அண்ட் ஜாஸ்தி குளிராக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வேறு பெய்யுது. ஒரு டெம்பரேச்சர் வேறு அதிகமாக இருக்குது. -5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அது நடக்கவும் முடியல, கொஞ்சம் குளிர் ஓவராக இருக்குது, பேசவும் முடியல. ஓகே வாங்க கோயில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதேமாரி ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூ போட்டு போகிறதா பெட்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் ஸ்லிப்பரியான ஷூஸ் இல்லை செப்பல்ஸ் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக போட்டு போக முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூட் ஷூ அந்தமாரி போட்டு போங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வுட்டில் உங்களுக்கு நேம் போர்டு செஞ்சு தராங்க. செஞ்சு அதை டிசைனிங் இவங்களே டிசைன் பண்ணி அண்ட் பெயிண்டிங்னால் டிசைன் பண்ணி அவங்க நேம் எழுதி கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன். 400 500 சம்திங் சொன்னாங்க. பட் நீங்கள் எடுக்கிற பீஸ் பொறுத்து இருக்குது. டிசைன் ஒரு டிசைனுக்கு ஒரு ரேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஸ்லிப்பரியான ஷூஸ் அந்த மாதிரி ஏதாவது செப்பல் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. பிகாஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள், ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு போகிற வழி ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூஸ் போட்டு வரது தான் பெட்டர். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்லிப்பரியான செப்பல் ஷூ எதுவும் போட்டு வந்துடாதீங்க. பிகாஸ் உங்களால் நடக்க முடியாது. டெம்பிள் வந்துட்டோம். இதுதான் ஹடிம்பா டெம்பிள். நம்ம ஊர் கோவில் மாதிரி ரொம்ப பெருசாக பயங்கரமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக தான் இருக்குது. அதாவது ஒரு ஷீட், அந்த தகர ஷீட் தான் போட்டிருக்காங்க. பட் கோவில் சின்னதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற சாமி பவர்ஃபுல் அவங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அது குறை சொல்லக்கூடாது. ஸோ நம்ம ஊர்லேயும் சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குது இதேமாரி. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அவங்கள குறை சொல்லி பேசக்கூடாது. ஆனால் இன்சைட்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோட தலையோட மண்டோடு அந்த கொம்பு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது அந்த குலதெய்வம் சாமியோட இதாக இருக்கலாம், எனக்கு தெரியல எதுக்கு வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ உங்கள் வீடியோஸ் காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தது இந்த வீடியோ. மேலே போனது கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. சரி, அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. பிகாஸ் திரும்ப மழை வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாதி பேர். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் மழை நினைச்சு அண்ட் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த நார்மலாக பெஞ்சு நாங்கள் ரூம் போயிடுவோம். பட் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சதுனால நாங்கள் கோயிலே நின்றுட்டோம், போகல ரூமுக்கு. ஹலோ யூஸ், கோயிலுக்கு வந்துவிட்டோம். நான் அப்போவே மழை வருதுன்னு சொன்னேன். இங்கே வந்து ரொம்ப மழை ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். -6 டிகிரி மேலே போயிடுச்சு குளிர். முடியல, கையில் ரொம்ப
விரைச்சி போயிடுச்சு, பேசவும் முடியல. அந்த வெளியே போகணுன்னாலும் ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். மழை பெஞ்சிட்டு மழை விட்டாலும் கீழே இறங்க முடியும். ஸோ அது வரைக்கும் நின்று தான் ஆகும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ யூஸ் இப்போ நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஏன்னா மழையும் விடுறதா இல்லை, நாங்கள் வேறு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை இப்போ ஐடியா. ஏன்னா மழை ரொம்ப பெய்யுது, கூலிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு, கையெல்லாம் ரொம்ப விரைச்சிச்சு, பேச முடியல, வாய் குளருது. ஓகே, நான் இப்போ ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது வெளில போகிற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு மேலே நாங்கள் இங்கே நிற்க முடியாது, ஏன்னா ரொம்ப கூலிங் சில்னஸ் அதிகமாகிடுச்சு, வாய் குளருது. ஓகே பஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு. பாய். ஹலோ யூஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். பிகாஸ் காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ இப்போ சாப்பிட்டு தான் ரூம் போக போகிறோம். ஓகே யூஸ், வீடியோ எடுக்கணும் எடுக்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப மழை பெய்யுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ரூம் போயிட்டு மழை வரலன்னா வேறு எங்கேயும் வெளில போகலாம். அப்படின்னா நீ கூட ஸ்மோக் பண்ணாமே புகை வந்துகிட்டு இருக்கு வாயிலிருந்து. இது வந்து ஃப்ரீ ஸ்மோக் ஏரியா. இது வந்து இங்கே யார் இங்கே ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தாலும் பண்ணாதவங்களா இருந்தாலும் புகை வந்து ஆகணும். ட்ராகன் மெல் சைனீஸ் படம் ஹாலிவுட் மாதிரி ஆகிடுச்சு. வாயிலேருந்து நெருப்பு மட்டும்தான் வரல. இந்த கொஞ்சம் நேரத்தில் அடியில் அடுப்பு மேலே உட்காந்து அதையும் வர வச்சுருவோம். ஓகே பஸ், ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணி ஃபுட்டு நான் சாப்பிட போகிறோம் காட்டுறோம். இதான் நாங்கள் சாப்பிட வந்த ஹோட்டல். மேலே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க, செட்டப்லாம் பிடிச்சிருந்துச்சி. கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த பில்லோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிகாஸ் இது மாடியில் அண்ட் டேபிள் சேர்ஸ் மாடிலையும் இருக்குது. நீங்கள் இதில் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை டேபிள் சேர்ஸ்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம். செட்டப் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் பையனால் முடியல, பிகாஸ் குளிர் ஓவராக இருக்குது, அந்த மழை பெஞ்சிகிட்ருக்கு. அதனால தான் ஹலோ யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. பிகாஸ் நான் மேகி தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, ஸோ சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேகி ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃபுட்டு வந்துச்சு, சாப்பிட்டுருக்கோம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி பச்சை பசைன்னு தான் இருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப பனியாயிடுச்சு, அந்த தண்ணி பட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் இருந்தே பக்கத்துலேயே தான். அது நாங்கள் சீசன் டைமில் போயிருந்தோம்னா பனிலாம் இன்னும் கீழே இருந்திருக்கும், பனிலாம் நிறையா. நாங்கள் நார்மல் சீசனில் போனதுனால அதிகமாக பனிலாம் ஹில்ஸ் ஏரியாவில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பனி ஆயிடுச்சு, மேல் சைடு டாப் ஃபுல்லாகவே. நீங்களே பார்த்தா வீடியோவில் தெரியும். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகே பஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.